இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சாயில் மெக்கானிக்ஸ், அந்த சாயில் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டாபிக் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயில் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் 3 to 4 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ப்ராப்பர்ட்டி யூஸ்ஃபுல் ஃபார் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சாயில். என்ன சொல்ல வராங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எதுக்கு யூஸ்ஃபுல், இந்த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு சாயிலோட கிளாசிஃபிகேஷன் என்ன மாதிரி, அது என்ன வகையான சாயில் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும், அது எந்த ரேஞ்ச்குள்ளே வருது, கோர்ஸ் கிரெயின் ரேஞ்ச்குள்ளே வருதா இல்லை வந்து ஃபைன் கிரெயின் ரேஞ்ச்குள்ளே வருதா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த இந்த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படி தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஆல்சோ கிவ் ரஃப் எஸ்டிமேட் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில். இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸை பற்றினா ஒரு ரஃப் எஸ்டிமேட்டையும் இந்த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா பார்ட்டிக்கல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ரிலேட்டிவ் டென்சிட்டி. இந்த ரெண்டும் எதுக்குன்னா பார்ட்டிக்கல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் ரிலேட்டிவ் டென்சிட்டியும் எதுக்குன்னா கோர்ஸ் கிரெயின் சாயிலுக்கு, ஃபைன் கிரெயின் சாயிலுக்கு கன்சிஸ்டன்சி லிமிட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ்னால் மேஜராக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சாயிலோட பெர்மிபிலிட்டி, கம்ப்ரஸபிலிட்டி அண்ட் ஷியர் ஸ்ட்ரென்த். ஒரு சாயிலோட பெர்மிபிலிட்டி எப்படின்னா அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி ஊடுருவக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறத இந்த பெர்மிபிலிட்டி. கம்ப்ரஸபிலிட்டினா ஒரு சாயில் வந்து அன்மோல்டாக இருக்கிற ஒரு ரா சாண்ட், ஒரு ரா சாயிலில் இருக்கிறது வந்து எப்பயுமே வந்து அதுக்குள்ளே வாட்டர் அண்ட் ஏர் கண்டெய்ன் ஆகிருக்கும், கண்டிப்பாக கண்டெய்ன் ஆகிருக்கும். நம்ம கம்ப்ரெஸ் பண்ணாத வரைக்கும், கம்ப்ரெஸோ காம்பேக்டோ பண்ணாத வரைக்கும் அந்த சாயிலில் கண்டிப்பாக ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஏர் அண்ட் வாட்டர் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஏரும் வாட்டரும் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ தூரம் கம்ப்ரெஸ் ஆகுது, வெளியேறுது அப்படிங்கிறத இந்த கம்ப்ரெசிபிலிட்டியில் நம்ம கண்டுபிடிப்போம். ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஒரு லோடு கொடுக்கும்போது ஒரு சாயில் பியர் பண்ணணும். அந்த சாயில் எந்த அளவுக்கு பியர் பண்ணுது, எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகுது, அந்த ஃபெயிலியர் ஆகிற பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அதோட ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இதுதான் இந்த மேஜரான ப்ராப்பர்ட்டிஸ். இந்த இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ் கோர்ஸ் கிரெயின் சாயிலில் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா ஷேப் ஆஃப் த பார்ட்டிக்கிளை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? இப்போது பார்ட்டிக்கல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். பார்ட்டிக்கல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சீவ் அனாலிசிஸ் ஃபார் கோர்ஸ் கிரெயின் சாயில். ஒரு கோர்ஸ் கிரெயின் சாயிலாக இருந்துச்சுன்னா அதை வந்து வெறும் நார்மல் சீவ் அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் கொகஷன்லெஸ் சாயிலாக இருக்குது அப்படின்னா ட்ரை சீவ் அனாலிசிஸ் இஸ் சூட்டபிள். கோர்ஸ் கிரெயின் சாயில்னாலும் கொகஷன்லெஸ் சாயில்னாலும் மோரார்லெஸ் ஒன்று தான். ஏன்னா இப்போ சீவ் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து கோர்ஸ் கிரெயின் சாயிலுக்கு பண்ணலான்னு சொல்கிறாங்க, கொகஷன்லெஸ் சாயிலுக்கு ட்ரை சீவ் அனாலிசிஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே மேக்ஸிமம்லி ஒன்று தான். அதே மாதிரி வெட் சீவ் அனாலிசிஸ் இஸ் சூட்டபிள் இஃப் சாயில் கண்டைன்ஸ் ஃபைன்ஸ். அதாவது கோஷன் சாயில், எந்த சாயில் ரொம்ப கோசிவாக இருக்கோ அந்த சாயிலில் வந்து அதிகமாக ஃபைனர் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும். ஃபைனர் பார்ட்டிகல்ஸ் அதிகமாகனா ஒன்றோட ஒன்று கொகஷன் வந்து கொகசிவ் கேரக்டரிஸ்டிக் வந்து அதிகமாக இருக்கும். அந்த இதுக்கு வெட் சீவ் அனாலிசிஸ் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் ஆர் வெட் அனாலிசிஸ் ஃபார் த ஃபைன் கிரெயின் சாயில் ஃபைனர் தேன் 75 மைக்ரான் சைஸ். இந்த செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து செடிமெண்டேஷன் அனாலிசிஸும் வெட் சீவ் அனாலிசிஸும் ஃபைன் கிரெயின் சாயில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த யூஸ்ஃபுல்லுங்கிறது எதுக்கு கீழே இருக்கணும், ஃபைனர் தேன் 75 மைக்ரான். ஃபைனர் தேன் 75 கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்த செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் அண்ட் வெட் அனாலிசிஸ் ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டு. செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டோக்ஸ் லா. இந்த செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா,
இதை எதை அடிப்படையில் கொண்டிருக்கும்னா ஸ்டோக்ஸ் லாவை அடிப்படையாக கொண்டிருக்கும். இப்போ இந்த ஸ்டோக்ஸ் லா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்டோக்ஸ் லா வந்து எதுக்கு வேலிட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. Stokes law is valid only if the size of particle is between 0.2 mm and 0.2 micron. 0.2 mmக்கும் 0.2 மைக்ரானுக்கும் இடைப்பட்ட அளவுள்ள சாயிலுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டோக் லா வந்து வேலிடாக இருக்கும். இந்த 0.2க்கு அதிகமாக, அதாவது 0.3, 0.4, 0.5 அண்ட் 1 mm, 4.25 mm எதுக்குமே இது வேலிடாக இருக்காது. அதே மாதிரி 0.2 மைக்ரான் அதுக்கு கம்மியாக இருக்கிறதும், 0.1 மைக்ரான், 0.004 மைக்ரான் அப்படியே கம்மியாக இருக்கிறதுக்கும் இது வேலிடாக இருக்காது. இந்த இடைப்பட்ட வேல்யூஸ்க்கு மட்டும்தான் அது வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டோக்ஸ் லா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டெர்மினல் வெலாசிட்டி வேணும் அப்படின்னாக்கா V is equal to 1/18 into d square into gamma s minus gamma w divided by mu. ஓகேங்களா? or g/18 into s minus 1 into d square divided by nu. இந்த v அப்படின்னா நம்மளுக்கு டெர்மினல் வெலாசிட்டி தெரியும். 1/18 ஓகே. dனா diameter of the particle இங்கே போட்டிருக்காங்க. diameter of the particle. அதே மாதிரி gamma s and gamma w அப்படின்னு என்னன்னா, gamma sனா unit weight of particle, gamma wனா unit weight of water, mu அப்படின்னா dynamic viscosity of water. இதுதான் இதோட அப்ரிவேஷன்ஸ். approximate version of Stokes law அப்படின்னு பார்த்தோன்னா V is equal to 902 into d square. d na diameter of the particle in mm, v na velocity in mm per second. இப்போ நம்ம இந்த பிப்பட் மெத்தட் அப்படின்னா இதை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் செடிமெண்டேஷன் மெத்தடில், செடிமெண்டேஷன் மெத்தட் அண்ட் செடிமெண்டேஷன் மெத்தட் அண்ட் வெட் அனாலிசிஸ், இது ரெண்டுமே ஸ்டோக் லாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் இந்த பிப்பட் மெத்தட் அப்படிங்கிறது செடிமெண்டேஷன் மெத்தடு தான் நம்ம சொல்கிறோம். லெபார்ட்டரியில் செடிமெண்டேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு பிப்பட் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த பிப்பட் மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்பர்ஷன் சொல்யூஷன் வந்து 33 gram of sodium hexametaphosphate and 7 gram of sodium carbonate. இந்த ரெண்டு காம்பினேஷன்லேருந்து தான் 1 liter ஆஃப் டிஸ்பர்ஷன் சொல்யூஷனை நம்ம கொண்டு வர முடியும். அதை தான் இந்த பாயிண்ட்டில் சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் நான் அப்படி படித்து காட்டுறேன். Dispersion solution containing 33 gram of sodium hexametaphosphate and 7 gram of sodium carbonate in distilled water to make 1 liter of solution. The process of removal organic matter and calcium compound is known as pre-treatment. ஒரு சாயிலில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரையும் கால்சியம் காம்பவுண்டையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் தான் ப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த ஹைட்ரோமீட்டர் மெத்தட் ஆஃப் செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் டிஃபர் ஃப்ரம் த பிப்பட் அனாலிசிஸ் பை ஒன்லி டேக்கிங் த அப்சர்வேஷன் ஒன்லி. அப்சர்வேஷன் எடுக்கிறதுல மட்டும்தான் இந்த ஹைட்ரோமீட்டர் மெத்தடுக்கும் பிப்பட் மெத்தடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. மித்தபடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த ஹைட்ரோமீட்டர் மெத்தடில் கரெக்ஷன்ஸ் இருக்கும், ரீடிங்கில் கரெக்ஷன்ஸ் இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். மெனிஸ்கஸ் கரெக்ஷன், அதாவது சிஎம் சொல்லுவாங்க, அது எப்பயுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும்.
dispersing agent correction. CD is always negative. dispersing agent correction வந்து எப்பவுமே நெகட்டிவாக தான் இருக்கும். அடுத்த பாயிண்ட், temperature correction is positive when greater than 27 degrees Celsius and negative when less than 27 degrees Celsius. டெம்பரேச்சர் கரெக்ஷன் வந்து எப்போ பாசிட்டிவாக இருக்கும்னா, டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் கரெக்ஷன் பாசிட்டிவாக இருக்கும். அதே சமயம் லெஸ் தேன் 27 இருந்துச்சு அப்படின்னா அது அந்த டெம்பரேச்சர் கரெக்ஷன்ங்கிறது நெகட்டிவாக இருக்கும். த ஹைட்ரோமீட்டர் ரீடிங் இன்க்ரீசஸ் ஆன் த டவுன்வர்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் த ஹைட்ரோமீட்டர் பல்ப். ஹைட்ரோமீட்டர் பல்பை நோக்கி டவுன்வர்ட்ஸாக இருக்கும்போது ஹைட்ரோமீட்டர் ரீடிங் அதிகரிக்கும். ரீடிங் இஸ் டேக்கன் கரஸ்பாண்டிங் டு த அப்பர் லெவல் ஆஃப் த மெனிஸ்கஸ். எந்த இடத்துல இந்த ரீடிங் எடுப்பாங்கன்னா அதோட அப்பர் சைடு ஆஃப் த மினிஸ்கஸில் தான், லெவல் ஆஃப் மினிஸ்கஸில் தான் அந்த ஹைட்ரோமீட்டர் ரீடிங் எடுப்பாங்க. அந்த ஹைட்ரோமீட்டர் ரீடிங்கிறது டவுன்வர்ட்ஸ் ஆஃப் த ஹைட்ரோமீட்டர் பல்புக்கு வர வர அது வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்த டாபிக் பார்ட்டிக்கல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பார்ட்டிக்கல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வுங்கிறத இங்கே வந்து ஒரு சார்ட்டில் காமிச்சிருக்காங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கர்வு வந்து யூனிஃபார்ம்லி கிரேடட் சாயில். இந்த எஸ் கர்வு மாதிரி இருக்கு இல்லையா, இந்த எஸ் கர்வு வந்து வெல் கிரேடட் சாயில். கொஞ்சம் ஃப்ளாட்டான கர்வாக இருக்கு இல்லையா, இது கேப் கிரேடட் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பார்ட்டிக்கல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் அப்படின்னா இட் கிவ்ஸ் அன் ஐடியா அபவுட் டைப் ஆஃப் சாயில் அண்ட் கிரேடியேஷன் ஆஃப் சாயில். என்ன அந்த சாயில் வந்து என்ன டைப்பில் இருக்குது, அதே சமயம் என்ன கிரேடில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது பேர் தான் பார்ட்டிக்கல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். இதில் வெல் கிரேடட் சாயில் அப்படின்னா சாயில் கண்டெயின் குட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பார்ட்டிக்கல் ஆஃப் ஆல் சைஸ். வெல் கிரேடட் சாயில் அப்படின்னா அந்த சாயிலில் எல்லா வகையான சாயிலுமே மிக்ஸாக இருக்கும், ஈக்குவலி மிக்ஸ்டு. அதுதான் வெல் கிரேடட் சாயில். இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து வெல் கிரேடட் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, சாயில் கண்டெயின் குட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பார்ட்டிக்கல் ஆஃப் ஆல் சைஸஸ். எல்லா சைஸில் இருக்க சாயிலோட ரெப்ரசன்டேஷன் இந்த வெல் கிரேடட் சாயிலில் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், கேப் கிரேடட் சாயில் அப்படின்னா இதை தான் கேப் கிரேடட் சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சர்டன் அமௌண்ட் இருக்கும், ஒரு சர்டன் ரேஞ்ச் ஆஃப் சாயில் இருக்கும், திருப்பியும் சர்டன் ரேஞ்ச் ஆஃப் சாயில் இருக்கும், இடையில ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஆஃப் சாயில் இருக்கவே இருக்காது. அந்த இடம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம கேப் கிரேடட் சொல்கிறாங்க. எக்ஸஸ் ஆஃப் சர்டன் பார்ட்டிக்கல் அண்ட் டெஃபிஷியன்சி ஆஃப் அதர். பார்ட்டிக்கல் மட்டும் அதிகமாக இருக்கும், ஒரு பார்ட்டிக்கல் வந்து இல்லாமே இருக்கும், இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். அதுதான் சொன்னேன் நான். ஒரு பார்ட்டிக்கல் ஒரு சைடு ஆஃப் இது இருக்கும், ஒரு சைடு அது இல்லாத இடம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். அது இருக்கிற இடம் மட்டும் வந்து லைட்டாக ஒரு ஸ்லைட் கர்வாக இருக்காது, அது வந்து கொஞ்சம் ஃப்ளாட் கர்வாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கேப் கிரேடட் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். யூனிஃபார்ம்லி கிரேடட் சாயில் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆஃப் த சேம் சைஸ். இந்த யூனிஃபார்ம்லி கிரேடட் சாயில்னால் இந்த சாயில் தான் நம்ம வந்து இந்த கைண்ட் ஆஃப் கிராஃப் எதில் வருதோ அதுதான் வந்து நம்ம யூனிஃபார்ம்லி கிரேடட் சாயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதில் பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆஃப் சேம் சைஸ். எல்லாமே ஒரே சேம் சைஸாக தான் இருக்கும். ஃபார் கோர்ஸ் கிரெயின் சாயில் சைஸ் D10, D30 அண்ட் D60 ஆர் இம்பார்ட்டண்ட். இப்போ கோர்ஸ் கிரெயின் சாயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அதில் D10 வேல்யூவும் D30 வேல்யூவும் D60 வேல்யூவும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த D10, D30, D60னா என்னென்னு பார்க்கலாம். எஃபெக்டிவ் சைஸ் தான் இந்த D10, D30, D60ன்னு சொல்லுவாங்க. எஃபெக்டிவ் சைஸ் ஆர் எஃபெக்டிவ் டயாமீட்டர் அப்படிங்கிறது தான் D10. இந்த
இது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிருக்குன்னா expressed in mm. It means only 10% of particle are finer than this size. இப்போ D10 எடுத்துக்கிட்டோம். D10 அப்படின்னா எஃபெக்டிவ் சைஸ் ஆர் எஃபெக்டிவ் சைஸ் ஆர் எஃபெக்டிவ் டயாமீட்டர்னு நம்ம சொல்லிட்டாங்க. இப்போது அந்த எஃபெக்டிவ் சைஸ் வந்து எப்படி சொல்கிறாங்க, எக்ஸ்பிரஸ் வந்து எப்படி ஆயிருக்கும், எம்எம்ல ஆயிருக்கும். இப்போ D10 அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 10 mm அப்படின்னு இருக்குனாக்க 10% of particles are finer than this size. அதுக்கு மேலே வந்து 20 mm இருக்கலாம், 30 mm இருக்கலாம், 40 mm இருக்கலாம். அப்படியே எல்லாமே வடிகட்டி வர 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 எந்த இடத்துல நம்மளுக்கு 10%க்கு கம்மியாக மட்டும் பாஸ் ஆயிருக்கோ அதுதான் அந்த சாயிலோட எஃபெக்டிவ் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படின்னா CU is equal to அதுக்கு ஃபார்முலா என்னென்னா D60/D10. அதான் அதுக்கு ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. இது என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் a measure of particle size range. ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னாக்கா அதோட சைஸ் ரேஞ்ச் தான், அதோட சைஸ் ரேஞ்சோட மெஷர் தான் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. இது எப்பயுமே 1 விட அதிகமாகவும் 1க்கு ஈக்குவலாகவும் தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இருக்கும். ஃபார் யூனிஃபார்ம்லி கிரேடட் சாயில் CU இஸ் லைஸ் பிட்வீன் 1 and 2. யூனிஃபார்ம்லி கிரேடட் சாயில்னால் என்னென்னு பார்த்தோம். அது வந்து சேம் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல் தான் இருக்கும் அந்த சாயிலில். அந்த சாயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டிங்கிறது 1 to 2 அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வெல் கிரேடட் சாயில் அப்படி வெல் கிரேடட் கிராவல் அப்படின்னா CU மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 4. வெல் கிரேடட் கிராவல் அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூனிஃபார்மிட்டிங்கிறது வந்து 4க்கு அதிகமாக தான் இருக்கும். அதே ஃபார் வெல் கிரேடட் சாண்ட், வெல் கிரேடட் கிராவல் அப்படின்னா CU is equal should be greater than 4. அதே வெல் கிரேடட் சாண்ட் அப்படின்னா CU is greater than 6. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சருக்கு என்ன ஃபார்முலானா D30 the whole square divided by D60 into D10. இதுதான் இதுக்கு ஃபார்முலா. இது என்னென்னு பார்த்தோன்னா இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஷேப் ஆஃப் பார்ட்டிக்கல் சைஸ் கர்வ். அதோட ஷேப் எப்படி இருக்குது, கரடு முரடாக இருக்கா இல்லை கர்வாக இருக்கா, கர்வேச்சராக இருக்கா, அந்த சிங்கிள் பார்ட்டிக்கிளோட கர்வேச்சரை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர். அதுக்கு என்ன ஃபார்முலா D30 the whole square divided by D60 into D10. For well graded soil coefficient of curvature lies between 1 and 3. For uniformly graded soil coefficient of curvature is equal to 1. ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு வெல் கிரேடட் சாயில் இருக்குது, அதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் எப்படி இருக்குன்னா 1க்கும் 3க்கும் இடைப்பட்ட வேல்யூஸ் தான் வரும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர். அதுவே யூனிஃபார்ம்லி கிரேடட் சாயில் அப்படி இருக்குன்னா அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் இஸ் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆர் டென்சிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா ஷார்ட் ஃபார்மில் ID அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போது இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிறது எதுக்கு வந்து பார்ப்பாங்க அப்படின்னா முக்கியமாக கோர்ஸ் கிரெயின் சாயிலுக்கு தான் பார்ப்பாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் கோர்ஸ் கிரெயின் சாயில். இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா இண்டிகேட்ஸ் ரிலேட்டிவ் காம்பேக்ட்னஸ் ஆஃப் சாயில். ஒரு சாயில் எடுத்துட்டோன்னா அது எந்த அளவுக்கு காம்பேக்ட் பண்ண முடியும், அதாவது அழுத்த முடியும், அப்போது வந்து அதுதான் வந்து அதோட இண்டெக்ஸ், டென்சிட்டி இண்டெக்ஸ் ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போது இதுக்கான ஃபார்முலா என்னன்னாக்கா Emax minus E divided by Emax minus E minimum into 100. இப்போது இந்த Emaxனா என்னென்னு பார்த்தோன்னா void ratio in loosest state. E minimum அப்படின்னா void ratio in densest state. E அப்படின்னா natural void ratio.
இது எதுக்கு இடைப்பட்ட ரேஞ்சில் இருக்கும்னா 0%லேருந்து 100%க்குள்ளே தான் இந்த ரேஞ்ச் இருக்கும். 0 to 100 தான் இதோட வேல்யூ வரும். எல்லா சாயில், எந்த சாயில் எடுத்துட்டாலும் 0 to 100 தான். ஸோ கிரேட்டர் தேன் 0, லெஸ் தேன் 100 அதுக்குள்ளே தான் இந்த ரேஞ்சுக்கு இருக்கும். இதை ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா, இந்த கொஷின் இந்த இதையும் வந்து இந்த ரேஞ்சும் கேட்பாங்க, இந்த ஃபார்முலாவும் கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து இ மேக்ஸ் போடுற இடத்துல இ மினிமம் மைனஸ் இ மேக்ஸ்ன்னு போட்டு கேட்பாங்க. இ மினிமம் இ மேக்ஸிமம் வர இடத்துல இ மினிமம் மைனஸ் இது மாதிரி ஒரு 4 ஆப்ஷனில் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்பாங்க எல்லா எக்ஸாம்லேயும். நெக்ஸ்ட்டு லிமிட் ஆஃப் கன்சிஸ்டன்சி, அப்படி இல்லைன்னா அட்டர்பர்க் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டிங்கிறது வந்து கோஸ்கிரெயின் சாயிலுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இந்த லிமிட் ஆஃப் கன்சிஸ்டன்சி இது வந்து ஃபைன் கிரெயின் சாயிலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அட்டர்பர்க் டிவைடட் த என்டையர் ரேஞ்ச் ஃப்ரம் லிக்விட் டு சாலிட் ஸ்டேட் இன்டு 4 ஸ்டேஜஸ். ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கும் சாலிட் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கும் 4ஆக பிரிக்குது. இந்த அட்டர்பர்க் லிமிட்ங்கிறது வந்து 4ஆக பிரிக்குது. அது எப்படின்னா லிக்விட் ஸ்டேட்னு ஒன்று வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக் ஸ்டேட்னு ஒன்று வச்சுருக்காங்க, செமி சாலிட் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ இந்த அட்டர்பர்க் லிமிட் ஆர் த வாட்டர் கண்டென்ட் அட் விச் த சாயில் மாஸ் பாசஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு த நெக்ஸ்ட். என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது ஒரு சர்டன் சாயில் சாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வாட்டரை ஒரு சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு. அதை வாட்டரை ஆட் பண்ண சாலிட் ஸ்டேட்லேருந்து செமி சாலிடாக மாறும், செமி சாலிட் ஸ்டேட்லேருந்து பிளாஸ்டிக்காக மாறும், பிளாஸ்டிக் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டாக மாறும். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க. அட்டர்பர்க் லிமிட் ஆர் த வாட்டர் கண்டென்ட், அது வந்து வாட்டர் கண்டென்ட் வச்சு தான் பார்க்குறது. விச் சாயில் மாஸ் பாசஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு த நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம லிக்விட் லிமிட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கன்சிஸ்டன்சி லிமிட்டில் லிக்விட் லிமிட்டுங்கிறத பார்க்க போகிறோம். அந்த லிக்விட் லிமிட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் வாட்டர் கண்டென்ட் அட் விச் சாயில் இஸ் ஸ்டில் இன் த லிக்விட் ஸ்டேட். ஒரு சாயில் கண்டென்ட் வந்து ஒரு சாயில் மாஸ் வந்து வாட்டர் கொண்டு இருக்கும் அப்படி இல்லையா, அந்த வாட்டரை கொண்டிருக்க அளவு வந்து எவ்வளோ இருக்குது அதை தான் நம்ம வந்து லிக்விட் ஸ்டேட். பட் ஹேஸ் எ ஸ்மால் ஷியரிங் ஸ்ட்ரெஸ், அதுக்கு வந்து ஒரு ஸ்மால் ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் அகெயின்ஸ்ட் ஃப்ளோவிங். அது வந்து லிக்விட் லிமிட் அப்படி லிக்விட் ஸ்டேட் அப்படி இருக்கிறதுனால அது வந்து தண்ணி மாதிரி ஓடும் அப்படின்னு கிடையாது. சாயிலுக்கு நிகராக இப்போ ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் அப்படிங்கிறது ஃப்ளோயிங்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஷியரிங் ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கும். அதே சமயம் அது வந்து ரொம்ப ஸ்டிஃபனாக இல்லாமல் கொஞ்சம் லூசனாக தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்டு, மினிமம் வாட்டர் கண்டென்ட் அட் விச் பார்ட் ஆஃப் அ சாயில் கட் பை அ groove ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் will flow through the distance of 12 mm under an impact of 25 blows in the device apparatus. என்ன apparatus யூஸ் பண்ணுவோம் நம்ம? Casagrande apparatus in to determine the liquid limit. கன்சிஸ்டன்சி நம்ம டிப்ளமோலையும் சரி பிஇலையும் சரி எல்லாமே இந்த டெஸ்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணியிருப்போம். ஒரு பவுல் மாதிரி இருக்கும், அந்த பவுலில் வந்து கீழே வந்து ஒரு நாப் மாதிரி சுற்றுற மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த பவுலில் வந்து நம்ம வந்து ஒரு வாட்டர் கண்டென்ட்டை மிக்ஸ் பண்ணி, ஒரு சாயிலில் வாட்டர் கண்டென்ட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பேட்டுலா மாதிரி ஒரு குரூப் போடுறதுக்கு ஒரு இது இருக்கும். அந்த இதில் நம்ம ஒரு குரூப் போட்டு அது 25 ப்ளோஸில் நம்ம சுற்றுவோம். அப்போது வந்து அது 25 டைம்ஸ் ப்ளோஸ் ஆகும். அந்த கேசாகிராண்டே அந்த பவுல் வந்து பவுன்ஸ் ஆகும். அந்த டைமில் அது வந்து 12 mmக்கு நெருங்கி வருதா, அப்போ தான் அதுதான் அதோட மினிமம் வாட்டர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிப்போம். இஃப் த பேஸ் இஸ் சாஃப்டர் தேன் த ஸ்டாண்டர்ட் ரப்பர், லிக்விட் லிமிட் ஆஃப் சாயில் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ். அந்த கீழே இருக்கக்கூடிய பேஸ் அதை வந்து அடிக்குது இல்லையா, அந்த பவுலில் வந்து அந்த பிராஸ்லேயோ இதுலையோ அந்த பவுல் இருக்கும். அந்த பவுல் வந்து அந்த 25 டைம்ஸ் ப்ளோஸ் பண்ணும்போது அதோட இம்பேக்ட் வந்து அந்த இது வந்து ரப்பரோட சாஃப்டாக இருக்குது அப்படின்னா லிக்விட் லிமிட் அதிகமாக காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இதில் ஃப்ளோ கர்வ்னு ஒன்று இருக்குது. இந்த லிக்விட் லிமிட்டில் அது எப்படி ஃப்ளோ ஆகுது, எத்தனை வெயிட்டுக்கு எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு வந்து ஃப்ளோ கர்வ் சார்ட் போடுவோம். அந்த ஃப்ளோ கர்வ் சார்ட்டுக்கு W1 மைனஸ் W2 இஸ் ஈக்குவல் டு IF into flow index into log 10 into N2 divided by N1. IF is equal to W1 minus W2 divided by log 10 into N2 divided by N1. IF நான் சொன்ன மாதிரி flow index, ஸ்லோப் ஆஃப் த கர்வை சொல்கிறது பேர் தான் ஃப்ளோ இண்டெக்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஃப்ளோ கர்வ் கிவ்ஸ் அன் ஐடியா ஆஃப் ஷியர் ஸ்ட்ரென்த் வேரியேஷன் வித் வாட்டர் கண்டென்ட் ஆஃப் சாயில். வாட்டர் கண்டென்ட் கூட கூட நம்மளுக்கு இந்த ஷியர் ஸ்ட்ரென்த்தோட வேரியேஷன் நம்மளுக்கு நல்லாவே கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஃப்ளோ கர்வுங்கிறத நம்ம வந்து போடுறோம். சாயில் பாசிங் த்ரூ 425 மைக்ரான் ISC இஸ் யூஸ்டு ஃபார் த டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கு எந்த சாயில் வந்து 425 மைக்ரானுக்கு சீவில் எது வந்து நம்மளுக்கு பாசேஜ் ஆகுதோ அந்த சாயில் தான் எடுத்து நம்ம இந்த ஃப்ளோ கர்வுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். த ட்ராப் ஆஃப் த கப் ஆன் ஹார்ட் பேஸ் இஸ் 1 சென்டிமீட்டர். நான் சொன்னாலே இந்த ரப்பரோட ஸ்டாண்டர்ட் ரப்பரோட சாஃப்ட்னா இருந்தால் அது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பேஸ் வந்து 1 சென்டிமீட்டர் வந்து ட்ராப் ஆகும். அந்த பேஸில் வந்து ட்ராப் ஆகிறது வந்து த ட்ராப் ஆஃப் த கப் ஆன் ஹார்ட் பேஸ் ஆனால் அது வந்து 1 சென்டிமீட்டர் வந்து மேலே ஏறிட்டு வந்து அடிக்கும். அது வந்து 1 சென்டிமீட்டர் மேலே ஏறி அடிக்கும். த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில் அட் லிக்விட் லிமிட் இஸ் அபவுட் 2.7 kilonewton per meter square. அந்த ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சாயில் வந்து லிக்விட் லிமிட்டில் இருக்கும்போது 2.7 கிலோநியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பிளாஸ்டிக் லிமிட்டை பற்றி பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் லிமிட் அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா த்ரெட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை நம்ம வந்து டிப்ளமோலையும் பண்ணியிருப்போம், பிஇலையும் பண்ணியிருப்போம். அதை வச்சு தான் இந்த பிளாஸ்டிக் லிமிட்டை வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்போது அதை எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஒரு 100 கிராம் ஆஃப் சாயில் எடுத்துக்கலாம். அந்த 100 கிராம் ஆஃப் சாயிலில் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 ml வாட்டர் ஊற்றி பார்க்குறோம். வாட்டர் ஊற்றி பார்க்கும்போது வாட்டரை ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ரோலாக உருட்டுறோம் டேபிளில் வச்சு. அப்போ அது உருட்டும் போது 3 mm வரைக்கும் அது வந்து போகுது, உடையலை, க்ரம்பிள் ஆகலை அப்படின்னா அது வந்து அதோட லிமிட். ஓகே, இப்போ வந்து 10 mlக்கு அது வந்து உடையலை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 15 mlக்கு போடுறோம். அப்போ வந்து ஒரு ரோல் பண்ணுறோம். அப்பயும் அது வந்து எதுவும் உடையலை அப்படின்னா அப்பயும் அதுவும் ஒரு லிமிட். ஆனால் 20 ml சேர்க்கும் போது அது வந்து உடஞ்சிச்சு. நான் எக்ஸாம்பிள்ஸ்க்காக சொல்கிறேன். ஒரு 20 ml சேர்க்கும்போது அது வந்து 3 mm வரைக்கும் ரோல் பண்ண முடியல, அதுக்கு முன்னாடியே உடஞ்சிட்டாலோ இல்லை ஒரு 4 mmக்கு வரும்போது அது வந்து உடஞ்சிட்டாலோ அது வந்து அதோட லிமிட் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன டெஸ்ட் எடுத்தோம், 15 ml ஆட் பண்ணும்போது அது உடையலை. ஸோ அதுதான் அதோட பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து இது படித்து காமிக்கிறேன். த மினிமம் வாட்டர் கண்டென்ட் அட் விச் த சாயில் கேன் பி ரோல்டு இன்டு அ த்ரெட். ஒரு மினிமமாக ஒரு வாட்டர் கண்டென்ட்டில் அந்த சாயில் சாம்பிள் ஆனது 3 mm த்ரெட்டாக ரோல் பண்ணுறாங்க வித்தவுட் க்ரம்பிளிங். இட் இஸ் கால்டு த்ரெட் டெஸ்ட். அதுதான் அதோட பிளாஸ்டிக் லிமிட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஷ்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னா த மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப்டர் விச் த ஃபர்தர் லாஸ் ஆஃப் மாய்ஸ்சர். ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து நம்ம வந்து குறைக்கிறோம். ஒரு சாயில் மாஸில் அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் லெவலை வந்து நம்ம கம்மி பண்ணுறோம். ஆனால் அதோட வால்யூமில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கலை. The moisture content after which further loss of moisture does not cause a decrease in the volume of the soil. அதோட வால்யூமில் எந்த ஒரு டிக்ரீஸுமே ஏற்படலை. பட் ஆனால் அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட் வாட்டர் லெவல் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு
அதோட வால்யூமில் எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னா அதுதான் ஷ்ரிங்கேஜ் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷ்ரிங்கேஜ் லிமிட் இஸ் த லோயஸ்ட் வாட்டர் கண்டென்ட். அதுதான் உள்ளதுலேயே பிளாஸ்டிக் லிமிட்டோட இருக்கட்டும், லிக்விட் லிமிட்டோட இருக்கட்டும், எல்லாத்த கம்பேர் பண்ணும்போதும் இந்த ஷ்ரிங்கேஜ் லிமிட்டுக்கு இருக்கக்கூடியது தான் லோவஸ்ட் வாட்டர் கண்டென்ட் அட் விச் சாயில் கேன் ஸ்டில் பி கம்ப்ளீட்லி சேச்சுரேட்டட். ஆனால் அப்பயும் அந்த சாயில் முழுமையாக சேச்சுரேட் ஆகிருக்கும் அட் ஷ்ரிங்கேஜ் லிமிட். அதோட ஷ்ரிங்கேஜ் லிமிட் வரைக்கும் அந்த சாயில் முழுமையாக சேச்சுரேட்டட் ஆகிருக்கும். அப்போது அந்த டைமில் த ஷ்ரிங்கேஜ் சீசஸ். அது அதிகமாகவும் ஷ்ரிங்கேஜும் ஆகாது, பல்கிங்கும் ஆகாது. அதோட ஷ்ரிங்கேஜ் அதோட ஸ்டாப் ஆயிரும். வால்யூம் கம்மியாகாமல் அதோட ஸ்டாப் ஆயிரும். இதுக்கு நம்ம ஃபார்முலாஸ் வச்சுருக்கோம். என்னென்ன ஃபார்முலானா WS is equal to W1 minus V1 minus VD into gamma W divided by WD into 100. W1 water content of original saturated sample volume 1. ஒரு வால்யூம் ஆஃப் சாண்டை எடுத்துக்கிட்டு அந்த வால்யூம் ஆஃப் சாண்டில் நம்ம எவ்வளோ வாட்டர் ஒரிஜினல் ஸ்டாண்டர்ட் சாம்பிளில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணுறோமோ அதுதான் இந்த W1. அதே மாதிரி W1 கண்டுபிடிக்கிறதுக்கு W1 மைனஸ் WD divided by WD into 100. அதே மாதிரி செகண்ட் ஃபார்முலா இன்னொன்று இருக்குது. WS is equal to VD minus VS into gamma W the whole divided by WD into 100. VD அப்படின்னா இந்த இடத்துல VD இது ரெண்டு மூலியமாகவும் WS கண்டுபிடிக்கலாம். இப்போ VD அப்படின்னா ட்ரை வால்யூம், WDனா ட்ரை வெயிட், V1 அப்படின்னா இனிஷியல் வால்யூம், Gனா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, W1னா இனிஷியல் வெட் வெயிட் ஆஃப் சாயில். தேர்ட் ஒன் WS is equal to void ratio divided by G, where E is equal to void ratio of sample at its minimum dry volume. ஃபோர்த் டைப் என்ன கண்டுபிடிக்கலாம்னா WS is equal to gamma W divided by gamma D minus 1 divided by G into 100. Shrinkage ratio அப்படின்னா வால்யூம் சேஞ்ச் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம் ஆஃப் percentage of dry volume to the corresponding change in moisture content. அப்படின்னா என்னென்னா ஒரு சாம்பிளில் அதோட ட்ரை வால்யூம் சேஞ்சை பொறுத்து அதோட மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகிறது வால்யூம் சேஞ்சில் நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகும். அதை வச்சு தான் இந்த ஷ்ரிங்கேஜ் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. அதை எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலான்னா SR is equal to V1 minus V2 divided by VD into 100 the whole divided by W1 minus W2. Second method, SR is equal to V1 minus VD divided by VD into 100 the whole divided by W1 minus W2. Third method, SR is equal to gamma D by gamma W. இப்போது இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருக்குது. இதை கண்டிப்பாக எக்ஸாம்ஸ்லேயும் இதை கேட்பாங்க. இந்த ஷ்ரிங்கேஜ் ரேஷியோ எதுக்கு இணையாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி எதுக்கு இணையாக இருக்கும்னா ஒரு ட்ரை ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சாயில் சாம்பிளுக்கு மாஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு இந்த ஷ்ரிங்கேஜ் ரேஷியோ இணையாக இருக்கும். அதை தான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. நோட், ஷ்ரிங்கேஜ் ரேஷியோ ஆஃப் அ சாயில் இஸ் ஈக்குவல் டு த மாஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் இட்ஸ் ட்ரை ஸ்டேட், GM. மாஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை தான் நம்ம GM சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வால்யூமெட்ரிக் ஷ்ரிங்கேஜ். வால்யூமெட்ரிக் ஷ்ரிங்கேஜுக்கு டைரக்ட் ஃபார்முலா என்னென்னா VS is equal to V1 minus VD divided by VD into 100. அதை நம்ம இப்படியும் எழுதலாம், W1 minus WS into SR அப்படின்னு எழுதலாம். 17th பாயிண்ட் என்னென்னா இம்பார்ட்டட் இண்டிசஸ்
அப்படி என்னென்ன இருக்குன்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் இருக்குது, ஷ்ரிங்கேஜ் இண்டெக்ஸ் இருக்குது, டஃப்னஸ் இண்டெக்ஸ் இருக்குது, லிக்விடிட்டி இண்டெக்ஸ் இருக்குது, கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் இண்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் இண்டிசஸில் ஃபஸ்ட்டு பிளாஸ்டிசிட்டி இண்டிசஸ் பார்க்கலாம். பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா ஐபி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். இப்போது அதுக்கு என்ன ஃபார்முலானா WL minus WP. இட் இஸ் மோர் ஃபார் கிளேயி சாயில். இது வந்து எதுக்கு மோர் சூட்டபுளாக இருக்கும்னாக்கா கிளேயி சாயிலுக்கு இந்த வேல்யூ வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இப்போ இந்த ஐபி வேல்யூ அதாவது WL minus WP அப்படின்னு போட்டு ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அந்த வேல்யூ வந்து 0ன்னு வந்துச்சுன்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் படி நான் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுவே லெஸ் தென் 7ஆக இருந்துச்சுன்னா லோ பிளாஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். அதுவே 7 to 17 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா மீடியம் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது அர்த்தம். அதுவே கிரேட்டர் தென் 17 இருந்துச்சுன்னா ஹைலி பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ அடுத்து ஷ்ரிங்கேஜ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா பிளாஸ்டிசிட்டி லிமிட் மைனஸ் ஷ்ரிங்கேஜ் லிமிட், இதுதான் ஃபார்முலா. தேர்ட் ஒன் டஃப்னஸ் இண்டெக்ஸ், அதுக்கு என்ன ஃபார்முலானா ஐடி தான் ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. டஃப்னஸ் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐபி டிவைடட் பை ஐஎஃப். ஐபினா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ், ஐஎஃப்னா ஃப்ளோ இண்டெக்ஸ். அதுதான் வந்து சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தோன்னா லார்ஜர் த வேல்யூ பெட்டர் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் அட் இட்ஸ் பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்னா இப்போது இந்த டஃப்னஸ் இண்டெக்ஸுங்கிறது வந்து அதிகமாக இருக்குது, வேல்யூ வந்து அதோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த சாயில் சாம்பிளுங்கிறது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது அண்டு அது வந்து பிளாஸ்டிக் லிமிட் கூட இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போது ஃபோர்த் பாயிண்ட் லிக்விடிட்டி இண்டெக்ஸ், அதுக்கு என்ன ஃபார்முலானா IL is equal to W minus WP the whole divided by plasticity index. Next one consistency index or relative consistency அப்படின்னா IC is equal to WL minus W the whole divided by plasticity index IP. இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஸ்டடி ஆஃப் த ஃபீல்டு பிஹேவியர் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபைன் கிரெயின் சாயில். ஒரு ஃபைன் கிரெயின் சாயிலோட சேச்சுரேட்டட் ஸ்டேட்டில் அதோட பிஹேவியரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது இந்த கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ரேஞ்ச் பார்த்தோன்னா இட் கேன் பி கிரேட்டர் தேன் ஆர் லெஸ் தேன் 1. இது வந்து 1க்கு அதிகமாகவோ இல்லை 1க்கு கம்மியாகவோ இருக்கும். அப்புறம் இஃப் ஐசி வந்து இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா சாயில் இஸ் அட் இட்ஸ் பிளாஸ்டிக் லிமிட் அப்படின்னு அர்த்தம். இந்த கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸில் ஐசி வேல்யூ வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அது வந்து சாயில் இஸ் அட் இட்ஸ் பிளாஸ்டிக் லிமிட். அதே ஐசி வேல்யூ வந்து இஸ் ஈக்குவல் டு 0 மீன்ஸ் சாயில் இஸ் அட் இட்ஸ் லிக்விட் லிமிட், அதோட லிக்விட் லிமிட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே ஐசி வேல்யூ 1க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா சாயில் இஸ் இன் செமி சாலிட் ஸ்டேட் அண்ட் வில் பி ஸ்டிஃப். அது ஸ்டிஃபாகவும் இருக்கலாம், செமி சாலிட் ஸ்டேட்டாகவும் இருக்கலாம் 1க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா. அதுவே ஐசி இஸ் நெகட்டிவில் இருக்குது, அதாவது 0க்கு கம்மியாக -1 -2 அந்த மாதிரி நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குன்னா இஃப் இட் இண்டிகேட்ஸ் தட் the nature water content is greater than liquid limit and hence it is liquid அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. and hence behave like liquid அப்படின்னா இதோட வேல்யூ நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா அப்போது 0வாக இருந்துச்சுன்னா ஐசி வந்து 0 இருந்துச்சுன்னா நம்ம லிக்விட் லிமிட்னு பார்த்தோம். அதுவே 0க்கும் கம்மியாக நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா அது வந்து லிக்விட் லிமிட்டோட வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, அது வந்து எப்படி பிஹேவ் பண்ணால் ஒரு லிக்விட் மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த லிக்விட் இண்டெக்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் வாட்டர் பிளாஸ்டிசிட்டி ரேஷியோ. இந்த லிக்விடிட்டி இண்டெக்ஸை நம்ம இன்னொரு வகையில் என்ன பார்க்கலாம்னாக்கா
வாட்டர் பிளாஸ்டிசிட்டி ரேஷியோ அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா IC + IL = 1 or 100%. நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆக்டிவிட்டி. இப்போ இந்த ஆக்டிவிட்டினா என்னென்னா இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் டு த percentage of clay fraction. It is measure of water holding capacity of clayey soil. இந்த ஆக்டிவிட்டினா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு clayey soilோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதுதான் இந்த ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். இதோட எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எதோட ரேஷியோ அப்படின்னா பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் டிவைடட் பை பர்சன்டேஜ் ஆஃப் கிளே ஃப்ராக்ஷன், அதுதான் இதோட ஃபார்முலா. இப்போது இந்த the swelling and shrinkage characteristic are represented by a number called activity number. ஒரு சாயிலோட shrinkage and swelling கேரக்டரிஸ்டிக்கை ஒரு நம்பரில் சொல்லுவாங்க. அந்த நம்பர் பேர் தான் ஆக்டிவிட்டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The soil contain the clay minerals montmorillite have very high activity. எந்த சாயிலில் கிளே மினரலான மான்ட்மார்லைட்டுங்கிறது வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கோ அந்த கிளே சாயிலோட ஆக்டிவிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இட் வில் பி கிரேட்டர் தேன் ஏ. ஏ இஸ் கிரேட்டர் தேன், அதாவது ஆக்டிவிட்டி வேல்யூ வில் பி கிரேட்டர் தேன் 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இந்த நம்ம பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸுக்கு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஆக்டிவிட்டிக்கும் ஒரு சில குறிப்பிட்ட ரேஞ்சஸ் இருக்குது. அதுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இஃப் ஆக்டிவிட்டி இஸ் A is less than 0.75 அந்த சாயில் வந்து inactive அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த அதே ஆக்டிவிட்டி வந்து இஸ் ஈக்குவல் டு 0.75 to 1.25 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா இஸ் நார்மல் அப்படிங்கிறாங்க. அதுவே அந்த ஆக்டிவிட்டிங்கிறது கிரேட்டர் தேன் 1.25 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஆக்டிவ் அப்படிங்கிறாங்க. இப்போது ஃபார் அ soil of specific origin the activity is constant. ஒரு ஸ்பெசிஃபிக் ஆரிஜினில் ஏதோ ஒரு ஆரிஜினில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது மோரார்லெஸ் அதோட ஆக்டிவிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப வேரியேஷன் அதிகமாக இருக்காது. இங்கேருந்து ஒரு 10 மீட்டருக்கு ஒரு வேரியேஷன் இருக்கும், அங்கேருந்து ஒரு 20 மீட்டரில் ஒரு வேரியேஷன் அப்படி இருக்காது. அது ஓவராலாகவே அந்த ஆரிஜினில் வரக்கூடிய சாயில் வந்து கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு அலுவியல் சாயில் இருக்குது, அந்த ஏரியா ஃபுல்லாகவே அலுவியல் சாயில் தான் கிடைக்குதுன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, ஆஸ் த பார்ட்டிகல் சைஸ் டிக்ரீசஸ் லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட் அண்ட் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் இன்க்ரீசஸ். ஒரு சாயிலோட பார்ட்டிகல் சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அதோட லிக்விட் லிமிட்டும் பிளாஸ்டிக் லிமிட்டும் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் இந்த மூணுமே அதிகரிக்கும் அப்படிங்கிறாங்க. இஃப் சில்ட் இஸ் ஆடட் டு கிளே, அந்த சாயிலில் இப்போ ஒரு கிளே சாயில் இருக்குது, அதில் வந்து சில்ட் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போது போத் லிக்விட் லிமிட் அண்ட் த பிளாஸ்டிக் லிமிட் டிக்ரீசஸ். மேலே உள்ள பாயிண்ட் என்ன பார்த்தோம், ஒரு சாயில் பார்ட்டிக்கலில் அதோட சைஸை வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதோட லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட் அண்ட் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அதுவே கிளே சாயிலில் சில்ட்டை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது பிளாஸ்டிசிட்டி இந்த லிக்விட் லிமிட்டும் பிளாஸ்டிக் லிமிட்டும் டிக்ரீஸ் ஆகும். அதே சமயம் பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். மூணுமே அதில் வந்து மூணுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும், இதில் மூணுமே வந்து டிக்ரீஸ் ஆகும். அடுத்த பாயிண்ட் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை அ சாயில் அகெயின்ஸ்ட் டிஃபார்மேஷன் வேரிஸ் வித் வாட்டர் கண்டென்ட். என்ன சொல்கிறாங்கன்னா கன்சிஸ்டன்சியில் ஒரு சாயிலுக்கு கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியோட இது வந்து சாயிலுக்கு வந்து டிஃபார்மேஷன் ஆக விடாமல் அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ப்ரொவைட் பண்ணும், செல்ஃப் ரெசிஸ்டன்ஸை ஒன்று ப்ரொவைட் பண்ணும். அது வந்து எதை பொறுத்து மாறும் அப்படின்னா வாட்டர் கண்டென்ட்டை பொறுத்து அதோட ரெசிஸ்டன்ஸ், அது ஆஃபரிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா ப்ராப்பர்ட்டி விச் அலோஸ் இட் டு பி டிஃபார்ம்ட் வித்தவுட் ரப்சர். ஒரு
ப்ராப்பர் இண்டிகேஷனே இல்லாமல் டக்குன்னு அது வந்து டிஃபார்ம் ஆயிரும். அதுதான் பிளாஸ்டிசிட்டியோட ப்ராப்பர்ட்டி. இவ்வளோ தான் இதில் வந்து நம்ம இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தோன்னா இதுதான் மேஜர் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 4 to 5 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க எல்லா எக்ஸாம்ஸ்லேயும். இதில் நான் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் கிளியராக சொல்லலை அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதில் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக நான் சொல்ல பார்க்குறேன். நான் எல்லாம் கமெண்ட்ஸ்லேயே வந்து பதில் சொல்கிறேன். இதுக்காக கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக எடுத்திருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சிவில் ஸ்டஃப் தமிழ்.